இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஜாக்லஸ் ஹை. இந்த ஜாக்லஸ் ஐ பார்க்கறதுக்கு ஹியூமன் மாதிரியே தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூடியை போட்டுட்டு ப்ளூ கலர் மாஸ்கையும் அணிஞ்சிருக்குமா. இதற்கு கண்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பதிலாக அந்த கண்கள் இருக்கிற இடத்துல 2 பெரிய பிளாக் கலர் ஹோல்ஸும் அதில் பிளாக் லிக்விட் எப்போவுமே ஒழுகிட்டே இருக்கும்னு சொல்லப்படுது. மிச் அப்படின்ற ஒரு பையனுக்கும் இந்த ஜாக்லஸ் ஐக்கும் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிச் அப்படின்ற ஒரு பையனோட வீடு அடமானத்தில் போயிடுது. இதனால் அவங்க அண்ணன் எட்வின் கூட ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸ்டே பண்ணுறாரு. 1 வீக் அவங்க அண்ணன் கூட ஸ்டே பண்ணி ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனால் 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு கரெக்டாக 1 o'clock இலைகள் அசைகிற சவுண்டு பயங்கரமாக இவனுக்கு கேட்குது. இதை பற்றி அடுத்த நாள் எட்வின் கிட்ட இவன் எதுவுமே சொல்லலை. அதுக்கு அடுத்த நாள் கரெக்டாக ஒரு 1 o'clock அவனுடைய ரூமில் விண்டோ வழியாக ஏதோ ஒரு பொருள் வந்து விழற மாதிரி இவனுக்கு சவுண்டு கேட்குது. ஆனால் அதையும் எட்வின் கிட்ட இவன் சொல்லவே இல்லை. ஒரு 2 days கழித்து மார்னிங் மிச்சை பார்க்க எட்வின் காஃபி கப்போட உள்ளே வரான். அப்போ அந்த காஃபி கப்பை எட்வின் கீழே போட்டு உடச்சிட்றான். மிச், ஏன் காஃபி கப்பை கீழே போட்ட, ஏன் என்னை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாயிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது எட்வின் ஒரு மிரர் எடுத்து உன்னோட ஃபேஸை பாரு அப்படின்னு சொல்கிறான். மிரரில் மிச்சோடைய ஃபேஸில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிச் டாக்டர் கிட்ட இந்த காயம் எனக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. டாக்டர் அதுக்கு உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருந்திருக்கும் நைட் டைமில், ஸோ அதனால் அப்போ நீங்கள் போய் எங்கன்னா கீழே விழுந்திருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, உடம்புல வேற எங்கன்னா அடி இருக்கா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் மிச்சை செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் மிச்சுக்கும் எட்வின்க்கும் பயங்கர ஷாக்கை கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கிட்னி இருக்கிற இடத்துல ஒரு கீறல் இருக்குது, அந்த கீறல் தைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உள்ள கிட்னி திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டாக்டர் முன்வைக்கிறாரு. இதனால் எட்வினும் விச்சும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, வீட்டுக்கு போய் அப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் மிச் கரெக்டாக நைட்டு 1 o'clock ஜாக்லஸ் ஐயை நேருக்கு நேராக பார்க்குறாரு. இதனால் பயங்கர டென்ஷன் ஆகி பக்கத்தில் இருக்க கேமராவை எடுக்கிறாரு. உடனே ஜாக்லஸ் ஐயை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்பொழுது அந்த ஜாக்லஸ் ஐ இவர் மேலே பாஞ்சு இவரோட செஸ்ட் மேலே உக்காந்து கீறி அந்த உள்ளுறுப்பை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. இவன் உடனே அந்த ஜாக்லஸ் ஐயை தாக்க ஆரம்பிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டே இருக்கான். ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்ததுனால ஒரு பெரிய கல்தடிக்கு இவன் கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடறான். மிச்சை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் மிச் கிட்ட வந்து உனக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்குது, குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. குட் நியூஸ் என்ன அப்படின்னா, உனக்கு ரொம்ப அடியெல்லாம் படலை, உன் பேரண்ட்ஸ் உடனே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, உன்னோட பிரதர் எட்வின் மர்மமான முறையில் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்ட மிச், இந்த விஷயத்தை என் பேரண்ட்ஸ் கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பேரண்ட்ஸை கூட்டிட்டு மிச் எட்வின் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுக்க வராங்க. பேரண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வெளியவே நிற்கிறேன், நீ உள்ளே போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் மிச் அவருடைய ரூமில் போய் திங்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரும்பொழுது ஹாலில் எட்வினுடைய டெட் பாடியை பார்க்குறான். பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறான். அப்போ அந்த டெட் பாடியோட கையில் ஒரு விஷயத்தையும் பார்க்குறான். அது என்ன அப்படின்னா, மிச்கிட்ட இருந்து திருடப்பட்ட பிளாக் கலர் லிக்விட் நிறைந்த அந்த கிட்னி தான். இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டு இந்த இடத்த விட்டு உடனே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கூட மிச் போயிடுறான். ஆனால் எட்வின் இறந்த விஷயத்த மிச் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையா. இதுதான் ஜாக்லஸ் ஐக்கு பின்னாடி சொல்லப்படுற கதை. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.